வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகை வந்து ரூ. 1000 யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரூ. 1000 இந்த மாதம் பிப்ரவரி 15ஆம் தேதி உங்கள் வங்கி கணக்கில் வந்து சேரப்போகுது. அது எப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. அது வந்து சேரணும், இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி உங்கள் வங்கி கணக்குக்கு வந்து சேரணும்னா அதுக்கு நீங்கள் சில விஷயம் செஞ்சுருக்குங்க. அதையெல்லாம் செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஒரு வாய்ப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் தமிழக அரசு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. KUMT.in.gov. இணையதளத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என அறிவித்தது. அப்படி மேல்முறையீடு செஞ்சவங்க எல்லாருடைய அப்ளிகேஷனையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோட்டாட்சியர் வந்து இதை சரி பார்ப்பார். எதனால் வந்து இது ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களால் ஆன்லைனில் மேல்முறையீடு பண்ண முடியல பட்சத்தில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் முறையிடலாம். அப்படி முறையிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகையானது உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டைமே 1,13,00,000 பேர் இருக்கும்போதே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலினில் அப்ளை பண்ணவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு கிடச்சது. அதுலேயும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து விடுபட்டிருக்கு. அப்படி விடுபட்டவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்படி இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து குறை தீர்வை சமர்ப்பிங்க, உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் குறை தீர்வை எப்படி சப்மிட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா, இதுக்கான வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. ஒரு முறை அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் சமர்ப்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, இப்போது கோட்டாட்சியர் அது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷம் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறதுனால அதுக்கு முன்னாடியே மகளிர் உரிமை தொகையை வந்து எல்லா பெண்களுக்கும் கிடைச்சாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி எப்போவுமே வந்து மாதம் 15ஆம் தேதி ஆனால் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். அப்படி இந்த மாதம் வைக்கும்போது இது வரைக்குமே 1,30,69,000 பேருக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டுருக்கு. அவங்களோட சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13,00,000 பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அவங்களுக்கும் வந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், மகளிர் உரிமை தொகை கிடைக்கணுன்றதுக்காக இப்போ அதுக்கான வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் குறை தீர்வை சமர்ப்பிக்கல அப்படின்னா சீக்கிரமாக போய் சமர்ப்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த விடுபட்ட இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த மகளிர் உரிமை தொகையானது இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து சேரும்னு சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.